அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 ராஜாக்கள் 8:56 வசனம் சொல்லுகிறது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அவன் ஒரு வார்த்தை தவறி போகல. அப்ப கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுறார். உங்க ஆவியில ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலை நீங்க அனுபவிக்க போறீங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதலை கட்டளையிடுறார். அதை நீங்க அனுபவிக்கும் பொழுது பிரச்சனை நிறையா இருக்கும், போராட்டம் நிறையா இருக்கும். ஆனா நீங்க இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு. புயல் பெருசா கொந்தளிக்குமா இருக்கும், ஆனா நீங்க நித்திரை பண்ணுவீங்க. இயேசு அதானே செஞ்சார். இளைப்பாறுதலில் வாழ்ந்தால் அப்படித்தான் இருக்க முடியும். அப்ப அடுத்து என்ன போட்டிருக்கு, தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை. அப்படின்னா என்ன, எல்லாம் நிறைவேறிற்று. அவன் அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம், தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். எல்லாம் நிறைவேறும், ஒன்று கூட இல்லை, எல்லாமே நிறைவேறும் இயேசுவின் நாமத்தில். அப்ப உங்களுடைய பாட் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் எழுதி வைங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் ரெக்கார்ட் வைங்க. பாருங்க, இந்த ஃபோனில் நான் ரெக்கார்டாக வச்சிருப்பேன். ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு என்னவெல்லாம் ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபோனில் ஒரு ரெக்கார்ட் இருக்கும், என் ஒரு டைரியில் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். என்னன்னா, ஏன்னா அவர் சொன்ன நல்வார்த்தைகள் அதெல்லாம் நிறைவேறும்ல. அப்போ நான் ரெக்கார்டிக்கலாக வச்சாதானே எனக்கு தெரியும். அவர் மறக்க மாட்டார், ஆனால் நான் மறந்துடுவேன்ல. அதனால் ரெக்கார்டிக்கலாக வச்சுருப்பேன். அவர் அதை நிறைவேற்றும் பொழுது அங்கே தேதி போட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். கர்த்தர் உண்மையுள்ளவர், தாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மையுள்ளவர். அருமையானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஏன்னு சொன்னது அவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இன்னொரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறவர்மா அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. தாம் சொன்னதை செய்ய உண்மையுள்ள தேவன், தம் வார்த்தைக்கு உண்மையுள்ள கர்த்தர். உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு எழுதி வச்சு கிளைம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா நிறைவேற்றுவாரு. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும், ஒன்றும் தவறி போவதில்லை. ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழ்நிலை அதற்கு மாறாக இருக்கலாம். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் உங்களோடு உண்டு. தைரியமாயிருங்க. சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.